சில டாக்டர்ஸ் வந்து ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ணி ஹார்ட் பீட் பார்க்குறாங்க. சில டாக்டர்ஸ் வந்து கையில பல்ஸ் பார்க்குறாங்க. அக்குபஞ்சர்ல நீங்க எத வச்சு ஒருத்தங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. இதுதான் ரூட் காஸா இருக்குன்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க? இதில வந்துட்டு பல்ஸ் பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். அது மாரி ஐ டயக்னோஸ் நான் வந்து மேக்ஸிமம் ஐ டயக்னோஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ரிப்போர்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணுவேன். ஏன்னா பல்ஸை விட ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா என்ன நம்மளுக்கு மாரி வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் மேம்? இப்போ பிளட் டெஸ்ட்டு, ம். எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேனு, அப்புறம் எக்ஸ்ரே இந்த மாரி ரிப்போர்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஈஸியா சரிப்படுத்திட முடியும் தான். ஓகே. ஏன்னா பல்ஸ் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பல்ஸ் வந்து எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00 வந்துட்டு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு அவங்க ரிலாக்ஸாக உட்காராங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் போய் பல்ஸ் பார்த்தா அவங்களோட கரெக்ட் பல்ஸ் தெரியும்னு சொல்லுவார். ஸோ ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம இருக்கிறது கிடையாது. அவங்க எந்த மாதிரி ஒரு பயத்தோடையும் ஒரு வியாதியோட வரும்பொழுது அப்போ பார்க்குறத விட இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்கள் இப்போ வந்து உட்காந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொன்ன நிமிஷத்துலேயே பண்ண முடியும். பல்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அதை பேஸ் பண்ணி பண்ணுற ட்ரீட்மெண்ட் 100% சக்ஸஸ். கண்டிப்பாக நீங்கள் வலி எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் சொல்ல முடியும். அதை மிஷினை விட நீங்கள் சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். ஆமா. ஸோ எனக்குமே அதை வந்து புரிஞ்சுக்கிறத விட நீங்கள் சொல்கிற வார்த்தையை வச்சு கரெக்டாக பண்ணிட்டா ஈஸியாக சரியாயிடும்.